சிபிஎஸ்இ விடைத்தாள் மதிப்பீடு குளறுபடி மற்றும் நீட் மறுதேர்வு காரணமாக நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தள்ளிப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கு இந்த ஆண்டு மொத்தம் 2,23,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். வரும் 29ஆம் தேதி பொறியியல் படிப்புக்கான மாணவர் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்திருந்தார். பொதுவாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகே பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் என்ற நிலையில் நடப்பாண்டில் சிபிஎஸ்இ +2 விடைத்தாள் ஆன்லைன் மதிப்பீட்டில் ஏற்பட்ட குளறுபடி மற்றும் நீட் வினாத்தாள் கசிவால் மறுதேர்வு நடத்தப்பட்டதன் காரணமாக மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தாமதம் ஆகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தள்ளிப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது.